சேவகன் பீச்சில் கடை வச்சிருக்கிறேன். நம்மள்ட்ட இருக்கிற வச்சு சேவை செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் கேடல் சேவகன் என்ற அடையாளத்தோடு தொடர்ந்து சாலையோரம் வசிக்கிற மக்களுக்கு தினமும் ஒரு நாள் இடைவெளி இல்லாமல் உணவு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சாலையோரத்தில் இருக்கிறவங்க மரணத்தின் வேலையில் அநாத பிணையம் என்பது போல் 4 மணி நேரம் ஈமிச்சு ஒரு வண்டி ஏற்றம் பத்து கூட ஒரு நிதானம் இல்லாமல் இருக்குது. அதனால சகோதரர்கிட்ட இதுமாரி ஓப்பன் பண்ண சொன்னது சகோதர செலவிலேயே அமரர் ஊதியம் வாங்கி கொடுத்துருவாரு. அதோட திறப்பு விழா இன்னைக்கு கொடுத்துட்டு அன்னதானம் வழங்கிட்டு கிளம்புறேன். எல்லாமே கண்டிப்பாக இருக்குண்ணே. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேர்தல் சேவகன் அப்படிங்கிறது விஷயம் பசங்களாம் சேர்ந்து சூப்பராக விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து சாலையோரம் இருக்க எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு அமரர் ஊட்டி வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னேன். ஸோ அது வந்து ஒரு மாதமாக நம்ம ஃபாலோ பண்ணி இன்றைக்கி தான் வந்து அதை கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வண்டி வந்து எந்த விதமான அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது. இலவசமாக எல்லாருக்குமே ஒரு என்னது வாழும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாகும்போது சந்தோஷமாக போகணுன்றது தான். ஸோ அதுக்காக ஒரு இலவசமாக அமர்வு வச்சு என் செலவில் சொந்தமாக கொடுக்கணும்னு நினச்சேன். அதுவும் இப்படி ஒரு அற்புதமான உள்ளங்களை என்கரேஜ் பண்ணுறது தாண்டி எனக்கு ஒரு எதுவுமே இல்லை. இது எந்த விதமான அரசியல் நோக்கமோ எந்த விதமான இதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது சேவை செய்யணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய பசங்க வந்து சூப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆனால் உங்களுக்கு நீ படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி வேறு அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி பிரதர். இதுக்கப்புறம் உங்கள் வண்டி நீங்கள் தான் பார்த்துப்பீங்க. தேங்க்யூ. பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் உங்களுடைய சேவை வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனால் நம்ம வேலை இதானே, நம்ம வேலை கடைசியாக நம்ம சம்பாதிக்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒன்றுமே இல்லை. காவேக்கலை இணைய போகிறேன்னு சொல்லி அதுவும் ஒரு சமூக நமக்கு அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு அறிவும் கிடையாது. அவங்களுக்கு யாரும் இல்லை. ரொம்ப சாதாரண அது. நான் சம்பாதிக்கிறத கடைசி வரைக்கும் சினிமாவில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்யணும். அவ்வளோதான். இல்லை மக்களோட பிரச்சனைலாம் நான் இருக்கேன். அடுத்த படம் அப்டேட் அது ஒரு கிளினிக்னே, அது கட்டிட்டு இருக்கோம். ஸோ இலவச கிளினிக் கட்டிட்டு இருக்கோம். அது எப்போ முடியுன்றப்ப கரெக்டான டைமில் லான்ச் பண்ணுவோம். அடுத்து பெரியார் கூட என்ன படம் நடிக்கிறேன் நான் போயிட்டுருக்கேன். அடுத்த படம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் காந்தி கண்ணாடிக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப பெருசு. அதுலேயும் பாண்டிச்சேரியில் மக்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கடுத்து ஒரு சிறப்பான படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம். சொந்த மாநிலத்தில் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு போயிருக்காரு. ஐயோ, அரசியல் போய் சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவில் தகுதி இல்லை. உங்கள் மாநிலத்தில் வந்துருக்காங்க. நீங்கள் பிறந்த மண்ணு. ஐயோ, ஆனால் அரசியல் பற்றி வந்து அவ்வளோ பெரிய ஆள், அவங்க பெரிய விஜய் ரொம்ப படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. படையப்பா படம் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பார்த்த படம் இப்போ அதே மாதிரி வேற லெவலில் செம்மையாக இருக்குது. போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். படையப்பா படம் பார்த்துருக்கேன். உற்சாகம், பழைய உற்சாகமே இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிமேல் தலைவர் வேற லெவலுங்க. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணே. அந்த எல்லாருக்கும் மறக்காம சாப்பிட்டு போவாங்க.